Hi, Auditor Group students. Welcome to our channel Learn and Rise with Alusode Sir. நம்ம 12th syllabusல first part partnership accounts. அதுல basic concepts. Basic conceptsங்கிறது நம்ம 11thல படிச்ச விஷயத்தை வச்சு அப்படியே எழுதுறது. இதுல முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது பார்ட்னர்ஷிப்புக்கு டெஃபினிஷன் என்ன, அதுல இருந்தே நமக்கு மீனிங், ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே 11thல படிச்சத ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டோம்னா இதுல இருந்து MCQ கொஸ்டின் ஒன்று கேட்டுறாங்க. அதனுடைய ஃபீச்சர்ஸ், மியூச்சுவல் ஏஜென்சிஸ், மினிமம் மெம்பர்ஸ், மேக்ஸிமம் மெம்பர்ஸ், பார்ட்னர்ஸ், லைபிலிட்டி, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல இருந்து எங்கிட்டு தான் ஒன்று எடுத்துறாங்க. அதனால அந்த ஃபீச்சர்ஸ் டீட் முக்கியமானதுங்க. கொஞ்சம் தியரி கேள்விய ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கிடுவோம். நம்ம இருந்தாலும் 11thல ப்ரிப்பேர் பண்றதே உனக்கு ரைட்டா. இதுல அக்கௌண்டன்சி பார்ட் ஆஃப் யூ நம்ம மெயினா ப்ரிப்பேர் பண்றது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். நம்ம 11thல படிச்சிருப்போம், கேபிட்டல் அக்கவுண்ட் படிச்சிருப்போம். கேபிட்டல் அக்கவுண்ட்னாலே that is personal account, debit the receiver, credit the giver. அங்க sole proprietor, அதனால கேபிட்டல் அக்கவுண்ட் படிச்சிருப்போம். இங்க பார்ட்னர்ஸ் 2 or 3% சேர்ந்தறதுனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். ஒவ்வொரு பார்ட்னர் எவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்காரு, டிராயிங்ஸ், அது சம்பந்தமாக ப்ரிப்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் பார்ட். இதுல முக்கியமானது இந்த கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பார்ட்னர் வித்ட்ரா பண்ணலாமா, டிராயிங்ஸ், அப்படி வித்ட்ரா பண்ணிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதுக்கு உண்டா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இது கொஞ்சம் கால்குலேட் பண்ணுவோம். இதுல இருந்து ஒன் வேர்ட் கொஸ்டின், MCQ கொஸ்டின் கேட்பாங்க. இது முக்கியமானது. அதே போல பார்ட்னருக்கு சேலரி ஏதாவது உண்டா, கமிஷன் உண்டா, இது எல்லாமே டீல்ல சொல்லி இருக்கா. டீல்ல சொல்லலனா என்ன செய்யறது, ஆக்ட் படி என்ன சொல்றது, இந்தியா அப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீல், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன சொல்றது, இதை பற்றி எல்லாம் படிக்க போறோம். கொஞ்சம் ஒர்க்கிங்ஸ், இன்ட்ரெஸ்ட்னால நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 11thல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிப்போம், கீழ் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருப்போம். அதே சிம்பிளா நம்ம பார்த்துக்குவோம். ஓகே, இது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்ப 11thல படிச்சதை வச்சு நம்ம கொண்டுலாம். அப்போ வந்து நம்ம அந்த கோல்டன் ரூலை பயன்படுத்தினாலும் சரி, மாடர்ன் ரூலை பயன்படுத்தினாலும் சரி, அது எப்படிங்கிறத நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட். இது ஒரு நியூ, இது ஒன்றும் நியூ இல்ல. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் நம்ம 11thல படிச்சிருக்கோம். அது வந்து நாமினல் அக்கவுண்ட். அப்போ டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட்ல எழுதிருப்போம், கிரெடிட்ல ஆல் தி இன்கம்ஸ் எல்லாம் எழுதிருப்போம், பேலன்ஸ் பண்ணா நெட் ப்ராஃபிட் டு கேபிட்டல் அக்கவுண்ட் கொண்டு போயிருப்போம். அதே இங்க அந்த நெட் ப்ராஃபிட்ட அங்க சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னால ஒரே ஒருத்தர் அவருடைய கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு அப்படியே ஆட் பண்ணிடுவோம். ஆனா இங்க பார்ட்னர்ஸ் இருக்கிறதுனால புதுசா அந்த நெட் ப்ராஃபிட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்க்கு கொண்டு வந்து பார்ட்னருக்கு சேலரி எவ்வளவு, கமிஷன் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் உண்டா, அதை என்ன செய்யறது, இது எல்லாத்தையும் எழுதி பேலன்ஸ் ப்ராஃபிட் ரேஷியோ படி பிரிச்சு கொடுக்கிறது. ரேஷியோ இல்லைனா என்ன செய்யறது, இதை பற்றி படிக்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட். அப்ப இந்த ரெண்டு அக்கவுண்ட் நம்ம மெயினா ப்ரிப்பேர் பண்றது பேசிக் கான்செப்ட்ல. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான்.
இதுல அங்கங்க கொஞ்சம் அட்வான்ஸா பார்ப்போம். இதுலயே முக்கியமானது, ஒரு பார்ட்னருக்கு கேரண்டி கொடுக்கலாம். கேரண்டி டு பார்ட்னர் ஆர் கேரண்டி பை பார்ட்னர். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல பெரும்பாலும் கேட்பாங்க. அதாவது ஒரு பார்ட்னர் அட்மிட் பண்ணும்போது மினிமம் உனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் நம்ம ஃபார்ம்ல கிடைக்கும்னு உறுதி கொடுக்குறாரு. அப்படின்னா தான் அவரை சேர்க்க முடியும். அந்த மாதிரி கேரண்டி கொடுக்கிறது. அதே போல அக்ரிமெண்ட் படி இதெல்லாம் இருக்கு. ஆனா இதை எதையுமே கண்டுக்கிடாம ப்ராஃபிட்டை நேரடியா பார்ட்னர்ஸுக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம். அப்ப அது தவறு, எரர். அந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்றது? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர், பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர். இதுலயும் எம்சிக்யூ அல்லது 3 மார்க் அல்லது 4 மார்க் எது வேணாலும் கேட்கலாம். அப்ப இது ரெண்டும் பேசிக், அது கூட இது உள்ள நிற்கிறது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், 1 வேர்ட் கொஸ்டின். இதுல 3 மார்க் 4 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இது டைரக்டா நமக்கு பேசிக்க கரெக்டா புரிஞ்சிட்டோம்னா, திரும்ப திரும்ப நான் சொல்றது, அந்த டெபிட் கிரெடிட் பேசிக்கு கரெக்டா தெரிஞ்சிட்டோம்னா அப்படியே நம்ம மார்க் இதுல ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் டாபிக்ல ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காக 10 பாயிண்டா பிரிச்சிருக்கிறேன். 10 கோல்டன் பாயிண்ட்ஸ். அதுல டீட் இல்லனா என்ன செய்யறது, சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்னா என்ன, அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன, ப்ராஃபிட் அப்ரோப்ரியேஷனுக்கு இன்சபிஷியன்டா இருந்தா என்ன செய்யறது, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எதுக்காக அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி ஒர்க் அவுட் பண்றது, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றது, பார்ட்னருக்கு கமிஷன் உண்டா மேனேஜர் கமிஷன் உண்டா, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, ஜெனரல் ரிசர்வ் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, ஏதாவது ஒரு பார்ட்னருக்கு கேரண்டி கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி கணக்கு எழுதுறது, அதே போல பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுல ஒன்னுலயும் கோல்டன் பாயிண்ட் சொல்லி ஒரு 3 to 5 மினிட்ஸ் எக்ஸ்பிளனேஷன், ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இத பாயிண்ட் பை பாயிண்டா எல்லா எபிசோடையும் பார்த்து தெளிவா ஆயிக்கங்க. அதுக்கப்புறம் என்சிஆர்டி எக்ஸசைஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கிறேன், இல்லஸ்ட்ரேஷன் நான் கொடுத்துருக்கிறேன். அதையும் தெளிவா பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே கிளியர். அப்ப எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், போர்டு எக்ஸாம் கொஸ்டினையும் ஒரு சில இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். இந்த எபிசோட முழுமையா பாருங்க. ஓகே ஓகே, எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்களா? ஆடிட்டர் ஆகிறதுக்கு ரெடியா? ஓகே பார்ட்னர், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. ஓகே ஓகே, ரெகுலரா நம்ம எபிசோட பாருங்க. நல்ல மதிப்பெண் வாங்கணும், எல்லாமே ரைஸ் ஆகணும், முன்னேறணும். ஓகே ஓகே, ஐ லைக் யூ பார்ட்னர்.